ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாயக்குகள் குறித்து நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் எந்த நாயக் குறித்து பேச போகிறீங்க மேம்? இந்த வாரம் வந்துட்டு நம்ம கொருக்குப்பேட் பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கை மெட்டிஒலி மகேசம்மாவை பற்றி இந்த வாரம் நம்ம பேச போகிறோம். ஆனால் அவங்களே இப்போ அதில் நாயக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா மேம்? அதுதான், இவங்க இதில் பாதிக்கப்பட்டு இவங்க நுங்கம்பாக்கம் பகுதியில் ஒருத்தவங்க பேரில் பொண்ணாக இருந்தாங்க மகேசம்மா. சில விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் அது இதெல்லாம் அப்புறம் எனக்கு இந்த அப்போல்லாம் நாயக்கு கிடையாது, ஜமாத்து, எனக்கு இந்த ஜமாத்தே வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், நாங்கள் தனியாக வாழ்ந்துக்கிறோம், தனியாக இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு. இப்போ ஜமாத் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை ஒரு நாய்க்கிட்ட வராங்கன்னா அவங்கள ஏற்றுக்கும் போது அந்த மடிக்கட்டுற அந்த ஒரு சாங்கியம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு 1 லட்சமோ என்னமோ கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட வர திருநங்கை கிட்ட இவங்க 1 லட்சம் வாங்குறாங்களா மேம்? அதாவது நீங்கள் கேட்டதுக்கு பதில் என்னென்னா, ஜமாத்துலேருந்து ஒரு திருநங்கை இன்னொரு திருநங்கை கிட்ட போனால் அந்த ரீத்து போடுறதுக்கு 1 லட்சம் அப்படின்றது கிடையாது. அதாவது ரீத்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆதியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா, எங்கள் தாதி, பெரியவங்க, மிகப்பெரியவங்க, அவங்க பேர் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன், மிகப்பெரியவங்க எங்கள் தாதிக்கு தாதி. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாயக்குகள் குறித்து நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் எந்த நாயக் குறித்து பேச போறீங்க மேம்? இந்த வாரம் நம்ம கொருக்குப்பேட் பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கை மெட்டிஒலி மகேசம்மாவை பற்றி இந்த வாரம் நம்ம பேச போகிறோம். மெட்டிஒலி நாடகத்தில் நடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதோட ரீசன் அது இல்லை. பட் எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் மெட்டிஒலி மகேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காரணம் ஏதாச்சும் இருக்கா மேம்? அதுக்கு என்ன காரணம், சின்ன வயசில் மெட்டி மேலே ஆசைப்பட்டு மெட்டியை எடுத்துட்டாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் மெட்டிஒலின்ற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த மெட்டிஒலி சீரியல்னு ஒன்று வந்திருக்கும். அதில் ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்கள், அம்மி 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 மேதிச்சு. அதனால் அதே மாதிரி ஒரு ஜாடை உங்களுக்கு இருக்கிறதுனால மகேஷ் அப்படின்னு மெட்டிஒலி மகேஷ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள குறித்த எந்த தகவலை இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறோம்? அவங்கள குறித்து எந்த தகவல்னால், மெட்டிஒலி மகேசம்மா நல்ல குணம் உள்ளவங்க தான், நல்ல டைப்பு, நல்ல கேரக்டரு. எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களும் திருநங்கை சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் இன்றைக்கி முன்னேறி வந்திருக்காங்க. அவங்க லைஃப்னால் என்னன்றது அவங்களுக்கு புரியும். நம்ம திருநங்கை வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எந்தெந்த கஷ்டத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ பிரச்சனைகள் மூலியத்தில் அவங்க அதெல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு ஆளாகி வந்திருக்காங்கன்றதை பற்றி நம்ம பேச போகிறோம். அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க மெட்டிஒலி மகேசம்மா. இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட குணம், எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவங்க. அதாவது ஒரு சேலாங்க தவறுகள் செஞ்சிட்டா, சேலன்னா ஒரு பொண்ணு தவறு செஞ்சிட்டா மற்ற திருநங்கைகள்லாம் அதை வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்க நம்ம பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சு, நம்ம பெரியவங்க, நம்ம இந்த 21 நாயக்கில் நம்மளும் தான் ஒரு நாயக்கு அப்படின்ற ஒரு ஈகோ இல்லாமல் இவங்க போய் ஆப்போசிட் பார்ட்டி காலில் விழுறதுக்கு கூட இவங்க ரெடியாக இருப்பாங்க. என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா, நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவங்க காலை பிடிக்க கூட இவங்க இந்த அம்மா இப்போ இந்த மாதிரிலாம் யார் இருக்காங்க திருநங்கைகள் மத்தியில்? ஏதோ ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறையே பணமாக்கக்கூடியவங்க தான் இப்போ இருக்காங்களே கண்டி. ஆனால் இவங்க அந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ இவங்களும் இந்த மெட்டிஒலி மகேசம்மான்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த ஜமாத்தால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் அவங்களே இப்போ அதில் நாயக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா மேம்? அதுதான், இவங்க இதில் பாதிக்கப்பட்டு இவங்க நுங்கம்பாக்கம் பகுதியில் ஒருத்தவங்க பேரில் பொண்ணாக இருந்தாங்க மகேசம்மா. சில விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் அது இதெல்லாம் அப்புறம் எனக்கு இந்த அப்போல்லாம் நாயக்கு கிடையாது, ஜமாத்து, எனக்கு இந்த ஜமாத்தே வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், நாங்கள் தனியாக வாழ்ந்துக்கிறோம், தனியாக இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி இவங்க இதை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இவங்களோட பொண்ணுங்க, இவங்கள நம்பி இருக்கக்கூடியவங்களை மட்டும் இப்போ நான் இருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி கையில் பிடிச்சிங்கன்னு இவங்க சுனாமி கோட்ரஸ்ன்னு ஒன்று இருக்குது இந்த வண்ணாரப்பேட்டை
தண்டையார்பேட் சைடில் அந்த சுனாமி கோட்ரஸில் இவங்க இப்போ பொண்ணுங்களெல்லாம் வச்சு பொண்ணு பேத்திங்களை வச்சு இவங்க தனியாக வாழ்ந்தாங்க. அப்போ வந்து இவங்க ஒரு 20-25 பேரை வச்சு தான் இவங்க வந்து தனியாக வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர்கிட்ட இவங்கக்கிட்ட கூட்டம் சேர்ந்துடுச்சு. எதனால் சேர்ந்தாங்க அந்த 200 பேருனா, இந்த அம்மா காட்டக்கூடிய பாசம், ஒருத்தருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கறது, அவங்கள நல்ல விதமாக கேர் எடுத்து கவனிச்சிக்கிறது, நல்லா ஒரு அறிவை சொல்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு இவங்க பண்ணது இவங்களை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி நிறைய பேர் வந்து இவங்களோட போய் இணைஞ்சாங்க. இணையும் போது இன்றைக்கி வந்து இவங்கக்கிட்ட ஒரு 150லேருந்து ஒரு 200 திருநங்கைகள் இருக்காங்க. அந்த 150-200 பேருக்கு இந்த அம்மா தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க. நல்ல முறையில் வழி நடத்துகிறாங்க. அதே போல் இவங்க பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, கொருக்குப்பேட்டை ஆனந்தின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனந்தி அவள் பேச்சு குள்ளமாக தான் இருப்பாள், ஒரு ஜான் தான் இருப்பாள். ஆனால் நல்ல டைப்பு. அவள் பேச்சு, அவளோட பணிவு, ஒரு கர்வம், ஒரு அகங்காரம்லாம் அவகிட்ட இருக்காது. ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் ஜாலியாக பேச, அதில் கொஞ்சம் இதுவெல்லாம் பண்ணுவாள். மற்றபடி நல்லா அது அம்மாக்கேற்ற பொண்ணு, ஜாடி கேட்ட மூடின்ற மாதிரி மகேஷ் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தி. இவங்க 2 பேருமே வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஜமாத்திலே இருக்காங்க, ஆன்மீகத்திலே இருக்காங்க. இதில் வந்து கொருக்குப்பேட்டை பகுதியில் வந்து கொருக்குப்பேட்டை ஆனந்தி பண்ணுற அளவுக்கு அந்த கோயில் திருவிழாலாம் யாருமே பண்ணது கிடையாது. அந்த மாதிரி பண்ணுவாள். அவள் மருளாடுறதும் சரி, அந்த சாமிக்கு பண்ணுற அலங்காரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அலங்காரம், சாமிக்கு அந்த புடவைங்களாம் அந்த மாதிரி கட்டுவா. அதெல்லாம் ரொம்ப ஆன்மீகத்தில் வந்து இவெல்லாம் அப்பத்துலேருந்தே நிறைய பேர் வந்துட்டு வேறு மாதிரியானலாம் ரூட்டில் போயிருக்காங்க. இப்போ ஆனந்தியை பார்த்திங்கன்னா கடவுளுக்காகவே படைக்கப்பட்டவ மாதிரி, கடவுளுக்காகவே அவளை வந்து அர்ப்பணிச்சின்னு இறை வழிபாட்டில் ரொம்ப சிறப்பாக அவளுக்கு வந்து கலெக்ஷன்லாம் வருதா என்னான்றது தெரியல. பட் ஆனால் ஒரு தேர் ஜோடிப்பே பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு பண்ணுவாள். கடவுளுக்காக சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்ணி இன்றைக்குமே வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. மற்றவங்கள மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேறி மேலே வந்திருக்காங்கன்னா எப்படி இருப்பாங்க, அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி மகேஷ் அம்மாவும் சரி ஆனந்தியும் சரி இருக்காங்க. இவங்கள நம்பி இவங்க கூட இருக்கக்கூடிய திருநங்கைகளும் அவங்களோட நல்பாதையை நோக்கி அவங்கள மாதிரியே அந்த பிள்ளைங்களும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த குணம் தான் இருக்கும். இந்த மற்றவங்கள மாரி கை தட்டுறது, அசிங்கமாக பேசுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணி ரோட்டில் கடக்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரூட்டில் போகிறாங்க. அதாவது மின்னர் சரி இருந்தால் பின்னரும் சரி இருக்குன்னுவாங்க. மகேஷ் அம்மா கரெக்டாக இருக்காங்க, அவங்க பொண்ணு ஆனந்தி கரெக்டாக இருக்கா, அவங்க வம்சத்தில் வரக்கூடியவங்க அத்தனை பேருமே கரெக்டான ஒரு இதுவில் போயிட்டு இருக்காங்க. அந்த 200 பேருக்குடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன மேம் பண்ணுறாங்க? ஏன்னா மகேஷ் திருநங்கை வந்து ஒரு 200 பேரை வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு உணவு, அவங்களுடைய அத்தியாவசிய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலைப்பாடுகள்லாம் செய்கிறாங்க மேம்? அதாவது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்னோடய பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறா, என்னோடய பொண்ணு வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா, இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மகேஷ் அம்மாவோட வம்சத்துலேருந்து உருவானவங்களாக தான் இருப்பாங்க. இந்த ஐடியில் ஒர்க் பண்ண நிறைய பேர் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பியூட்டிஷியனில் இருக்காங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, டிரைவிங் கற்று வச்சுட்டு இருக்காங்க, சுய தொழில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜிங்கில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. நிறைய மகேஷ் அம்மா செட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து மாடல்ஸாக இருக்காங்க. ஒருத்தையும் பார்த்திங்கன்னா அப்படி பள்ளி மாதிரி இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரூட்டில் போகிறாங்க. ஒரு சிலர் நம்ம சொல்லணுன்னு கிடையாது, பாலியல் தொழிலுக்கோ போகலாம், யாசகம் கேட்கவும் போகலாம், எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரியே இருக்காங்க தான். அதாவது இவங்கக்கிட்ட என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொன்னிங்கன்னா, எல்லார மாதிரியே ஒருத்தர் வந்துட்டால் உடனே கூட போட்டு கவுக்கிறது கிடையாது. வரீங்களா ரீத் ரிவாஜி, நம்ம இவங்க செட்டில் இவங்க ஒரு ரீத்து போட்டுட்டு ஒரு மடி கட்டிட்டு அவங்கள தனித்தனியாக வச்சுருவாங்க. கும்பலோடு வச்சிங்கன்னு அடிச்சிக்கின்னு நீ இவ்வளோ கொடு அவ்வளோ கூட அதெல்லாம் இல்லாமல் அவங்கவுங்க ஃப்ரீடமாக தனித்தனியாக வீடு வச்சு அவங்கவுங்க வழங்க, உங்கள் எல்லாருக்கும் ஆயா நான் தான், உங்கள் எல்லாருக்கும் அம்மா நான் தான் அப்படின்ற மாரி சொல்லி வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து என்ன பாருங்கள்,
நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம், பேசலாம், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பேசலாம். உன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லி, என் மனசில் என்ன, இந்த மாதிரியான ஒரு உறவு முறைகளை கொண்டு வந்ததுனால தான் எல்லாருக்குமே இந்த இது வந்து பிடிச்சிருக்கு. இப்போ ஜமாத் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை ஒரு நாய்க்கிட்ட வராங்கன்னா அவங்கள ஏற்றுக்கும் போது அந்த மடிக்கட்டுற அந்த ஒரு சாங்கியம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து 1 லட்சமோ என்னமோ கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட வர திருநங்கை கிட்ட இவங்க 1 லட்சம் வாங்குறாங்களா மேம்? அதாவது நீங்கள் கேட்டதுக்கு பதில் என்னென்னா, ஜமாத்துலேருந்து ஒரு திருநங்கை வந்து இன்னொரு திருநங்கை கிட்ட போனால் அந்த ரீத்து போடுறதுக்கு 1 லட்சம் அப்படின்றது கிடையாது. அதாவது ரீத்து போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆதியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா, எங்கள் தாதி, பெரியவங்க, மிகப்பெரியவங்க, அவங்க பேர் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். மிகப்பெரியவங்க எங்கள் தாதி நண்டம்மான்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க உருவாக்குனது 1.25 ரூபாய் மடி. புரியுதுங்களா? வெறும் 1.25 அவங்க தான் 1.25 ரூபாய் மடி. அது காலப்போக்கில் அப்படியே அது மாறிட்டு இன்றைக்கி வந்து 1100 ரூபாய் நிற்கிது. ஒரு வீட்டில் 1100, ஒரு வீட்டில் 501 ரூபான்னு வாங்குறாங்க அந்த தட்டு தூக்கி இது பண்ணுறதுக்கு. இதுதான் மடி, ரீத்துன்னு சொல்கிறது, மடின்னு சொல்கிறது இதுதான். பட் அந்த 1,12,000 1.25 லட்சம்ன்றது வந்து இப்போ என் வீட்டிலேருந்து நான் மடி கட்டி நான் வச்சுருக்கேன். என் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு அபராதம் தான் அந்த 1.25 லட்சம் இப்போ தற்போதைக்கு உருவானது. இதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டாக்கா இந்த வீட்டுக்காரங்க போய் அந்த வீட்டில் சண்டை போடுவாங்க. என் வீட்டில் இருந்தால் நான் தான் பார்த்தேன், வளர்த்தேன், நாளாக்கினேன், எது எங்களுக்குள்ள மனசு கஷ்டம், நீ எப்படி இட்டுன்னு வந்துடுவேன்னு சொல்லி சண்டை போட்டு அவளை புத்திமதி சொல்லி இட்டுன்னு போயிடுவாங்க. அதையும் மீறி வரல அப்படின்னாக்கா சரி என்ன வேணான்னு போயிஞ்சு போனவோ அப்படியே போட்டோம், திருப்பி சவகாசமே நம்மளுக்கு வேணாம், நம்ம இவ்வளோ பேசியே நம்மளுக்கு மதிக்காத, இதுக்கப்புறம் நமக்கு வேணான்ட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 1,12,000 ஆக்கிட்டாங்க. இப்போ என்னோட இந்த விஷயத்துக்கு அப்புறம் இப்போ கடந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த 1,12,000 வந்து இப்போ 61,000 குறைச்சிருக்காங்க. நான் அது அவங்கள தப்பு சொல்லலை. 1,12,000 கொஞ்சம் குறைக்க சொல்லியிருந்தோம். ஆனால் நான் சொன்னது 51,000 சொல்லியிருந்தேன். அவங்க வந்து 61,000 அதை வந்து குறைச்சிருக்காங்க. இது ஒன்று வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கு இந்த நாயக்கு சிஸ்டம். அந்த சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு தான் மேம் சொல்கிறீங்க. ஆனால் 51,000 குறைக்கணும்னு ஏன் மேம் சொன்னீங்க? அதாவது அந்த சிஸ்டம் வேண்டான்னதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது சிஸ்டம் வேண்டாம், இந்த நாயக்கு சிஸ்டம், தலைவிகள் சிஸ்டம் வேணான்னு நான் சொன்னது வந்து இப்போ இதுக்கப்புறம் புரியுதுங்களா? அப்போத்தையோட சூழ்நிலை நான் வந்து ஒரு 15 கோரிக்கை வச்சேன். அதில் அவங்க ஒரு 13 கோரிக்கைகளை ஏற்றாங்க. அந்த 13ல் முக்கியமான கோரிக்கைகள்லாம் இது. அப்போ வந்து 1,12,000 வாங்கினீங்க, அது 51 ஆக்குங்க. சர்ஜரி பண்ணாத திருநங்கைகளுக்கு 26,000 வாங்கினீங்க, அதை 11,000 ஆக்குங்க. அதுக்காக இளம் வயது திருநங்கைகளுக்கு வந்து 16, 17 வயசில் இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது. 18 வயசுக்கு மேலே ஆகி கூட சர்ஜரி பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. எல்லாரோட சம்மதத்தோடு முழுமையாக அதை ஏற்றுக்கிட்டால் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுங்கள். வந்த உடனேயுமே 15, 16 வயசுலேயே